என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அமெரிக்கர்கள் உண்மையை மறைக்கிறார்கள். அமெரிக்கர்கள் ஒருபோதும் உண்மை சொல்வது இல்லை என்ற அடிப்படையில் அமெரிக்கர்கள் இந்த விவகாரத்தை மறைப்பதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. பேச்சுவார்த்தை முழுவதுமாக முடியவில்லை. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போதுதான் அமெரிக்கர்கள் தாக்குவார்கள், யூதர்கள் தாக்குவார்கள். நமக்கு கிடைத்த தகவல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலான உயிரிழப்புகளை, கவலைக்கிடங்களை அவர்கள் மறைக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. குவைத்தில் பதிலுக்கு பதிலான அடியை ஈரான் தொடர்ந்து கொடுத்து வருவதை நாம் நன்கு உணர முடியும். ஆனால் அமெரிக்கா எந்த நிலையில் தாக்குகிறார்களோ, எவ்வாறு தாக்குகிறாரோ அதற்கேற்ற தாக்குதலை சமாதானம் இல்லாமல் வலிமையான முறையில் ஈரான் திருப்பி பதிலடியாக கொடுத்திருக்கிறார்கள். நேர்களே, இன்றைக்கு நாம மிக முக்கியமாக பார்க்க போறது, போர் முடிந்தது, முடியவில்லை. ஆனா அமெரிக்கா ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல கள நிலவரத்தை பார்ப்போம். குவைத்துல பதிலுக்கு பதிலான அடியை ஈரான் தொடர்ந்து கொடுத்து வருவதை நாம் நன்கு உணர முடிகின்றது. ஈரானை பொறுத்தவரை பழைய காலம் போல் அல்ல. ஆனால் ஈரான் எங்கேயும் அத்துமீறுவதல்ல. அதற்கான சில காரணங்கள் உண்டு, இராணுவ காரணங்கள் உண்டு. ஆனால் அமெரிக்கா எந்த நிலையில் தாக்குகிறார்களோ, எவ்வாறு தாக்குகிறாரோ அதற்கேற்ற தாக்குதலை சமாதானம் இல்லாமல் வலிமையான முறையில் ஈரான் திருப்பி பதிலடியாக கொடுத்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் 72 மணி நேரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 72 மணி நேரத்திற்கு பின்பு பதிலடி தரக்கூடிய நோக்கத்தில் மீண்டும் ஒரு தாக்குதலை அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கி அவர்கள் குவைத்தின் ஏர்போர்ட் முனையங்களையும் தாக்கியிருக்கிறார்கள். ஒருவர் இறந்து போயிருக்கிறார். 63 பேர் சொல்லான பயங்கர காயங்கள், உயிரிழப்புகள் இப்படி தொடர்கிறது. அமெரிக்கா நமக்கு கிடைத்த தகவல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலான உயிரிழப்புகளை, கவலைக்கிடங்களை அவர்கள் மறைக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. முதலில் அமெரிக்கர்கள் தானே தெற்கு பகுதியை தாக்கினார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போது பந்தர் அப்பாஸினுடைய தென்பகுதியை அமெரிக்கா தான் தாக்கினார்கள். பேச்சுவார்த்தை முழுவதுமாக முடியவில்லை. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போதுதான் அமெரிக்கர்கள் தாக்குவார்கள், யூதர்கள் தாக்குவார்கள். பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்பு மார்ச் 2ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடரும் என்றுதான் இருந்தார்கள். 28ஆம் தேதி சமாதானமாக போகலாம் என்று உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி பேசிக் கொண்டிருக்கிற போதே அமெரிக்கா அவரை கொலை செய்தார்கள். அதே போன்று 60 நாட்கள் சீஸ்ஃபயர், அதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது, முடிவுக்கு வரவில்லை. அதற்குள் பந்தர் அப்பாஸில் தெற்கு பகுதியிலே தாக்கிவிட்டார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் தாக்கினார்கள் கஷிம் தீவை. உடனடியாக இதற்கு மேல் நாம் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் குவைத்தில் இருக்கிற அமெரிக்க தளங்களை துவம்சம் செய்தார்கள். பஹ்ரைனில் ஏராளமான அமெரிக்கா தளங்கள் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. பல செய்திகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆதாரமான செய்திகள், அமெரிக்கர்கள் உண்மையை மறைக்கிறார்கள். அமெரிக்கர்கள் உண்மையை மறைக்கிறார்கள். அமெரிக்கர்கள் ஒருபோதும் உண்மை சொல்வது இல்லை என்ற அடிப்படையில் அமெரிக்கர்கள் இந்த விவகாரத்தை மறைப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. பஹ்ரைன் உள்ள இருக்கக்கூடிய யுஎஸ் ஏர்பேஸ் பற்றி எரிகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவைத்தில் 63 பேர் படுகாயம், எத்தனை பேர் இறந்தார்கள் என்று தெரியவில்லை. இதற்கு காரணம் பாரம்பரியமிக்க கஷிம் தீவுகள், ஐலாண்ட் ஆஃப் கஷிம். இங்க அமெரிக்கா தாக்கினார்கள். இந்த கஷிம் தீவு தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாகத்தான் ஈரான் இந்த தாக்குதலை முறைப்படுத்தினார்கள். IRGC சொன்ன இந்த தகவல்களை
மிக மோசமான தாக்குதல்களை, ஈரானுடைய கப்பல்களை இவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அதற்கு பதிலடி தரும் பொருட்டுத்தான் ஈரானுடைய கப்பலை ஹெல்ஃபயர் மூலம் தாக்குதல் நடத்தி, அது மட்டுமல்ல ஈரானுக்கு சொந்தமான கஷிம் தீவுகளின் மீதும் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாகத்தான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட் யுஎஸ்னுடைய பேஸ், நேவல் பேஸ், அதே போன்று குவைத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் முனையம் எல்லாவற்றையும் தாக்கியிருக்கிறார்கள். அவர் சும்மா ஒன்றும் தாக்கல. பதிலுக்கு பதிலாக 72 மணி நேரத்தில் மறுமுனை தாக்குதல்களை, கடும் தாக்குதலில் அவர்கள் நாங்கள் வானிலிருந்து சுட்டுவிட்டோம் அப்படியெல்லாம் சொன்னாலும் உண்மையான தகவல்கள் பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது பஹ்ரைன்ல மட்டுமில்லை, குவைத்தில் தான் ரொம்ப பெரிய சேதாரம். இதர்களுக்கு ஒரு 13 ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கஷீம் தீவுக்கு பதிலடியாக 13 ஏவுகணைகளையும் 16 ட்ரோன்களும் குவைத்தில் பயன்படுத்தி இருப்பதாகவும் தற்போது நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் 13 ஏவுகணைகளில் எல்லாவற்றையும் அவர்கள் தடுத்திருக்க முடியாது. எத்தனை ஏவுகணை உள்ளே விழுந்தது? அவற்றில் உங்களுக்கு தெரியும், இது பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், அதுவும் கொடூரமான வார்ஹெட்ஸ் வைத்துத்தான் அவர்கள் தாக்கியிருக்க முடியும். ஏதோ சிறியதாக போய் தாக்கிவிட்டு வருவதாக இல்லை. 16க்கு மேற்பட்ட ட்ரோன்கள், ஷாஹின் ட்ரோன்கள் போன்றவை உக்ரைனிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ட்ரோன்களின் மூலம்தான் அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரக்கூடிய தகவல்கள், இன்று காலை கிடைத்த தகவல்கள், லண்டனிலிருந்து ஆயுத குவியலில் பெரும் சேதாரத்தை சந்தித்திருக்கும் அமெரிக்கா தங்கள் கைவசம் ஆயுத குவியல்களில் பாதிக்கு மேல் கீழே போய்விட்டது என்றும், மீதி இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவர்கள் இஸ்ரேலுக்கு ஏற்கனவே வழங்கியிருப்பதாகவும், லெபனான் போரில் அவைகள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதாகவும், அமெரிக்காவினுடைய ஆசீர்வாதத்தால் தான் இந்த போர் லெபனானில் குடியேற்றப்பட்டு இங்கே பொய்களை சொல்வதாகவும் தற்போது செய்தி வந்திருக்கிறது. ஆக 2 பேரும் ஒருவருக்கொருவர் கள்ள கூட்டணி அமைத்துத்தான் லெபனானுக்குள் தாக்குவதை பிரான்ஸ் கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஈரானுடைய இந்த விவகாரத்தில் அவர்கள் எதிர்முனை போக்கை கையாளாமல், இவ்வளவு நாள் போரிட்டு அவர்களால் வெற்றி பெற முடியாமல், தற்போது சென்காம் நாங்கள் இவர்கள் சொல்வது பொய் என மறுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்வது பொய் என்றால் குவைத்தில் நடைபெற்ற விவகாரங்கள் என்ன ஆனது? குவைத்தினுடைய ஏர்போர்ட் தாக்குதல் என்ன ஆனது? குவைத்தினுடைய 13 ஐசிபிஎம் 13 பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளையும் 16 ட்ரோன்களின் மூலமாக தாக்கியிருப்பது என்ன ஆகிறது என்ற கேள்வி சர்வதேசத்தில் தற்போது பெற்றிருக்கின்றது. இந்த கஷீம்ல ஈரான்ல ஒரு பெரிய இராணுவ சென்டர் இருக்கு. இந்த கஷீம் தீவுகள்ல நிலத்தடி, நீங்கள் சொல்ல வேண்டியதால் நிலத்தடிக்குள் புதைக்கப்பட்ட ஏவுகணைகள், இது ஈரானுடைய பெரிய பேஸ். நிலத்தடிக்குள் பாதுகாப்பாக புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள், அது மட்டுமில்லாமல் ஏராளமான தொழில்நுட்ப கருவிகள், சாதனங்கள், ட்ரோன்கள் இந்த தீவில் பாதுகாப்பாக இருக்கும் நிலையில்தான் இப்போது அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இந்த கஷீம் தீவிலிருந்து ஒரு நேரடியான ஸ்ட்ரைட் கனெக்டிவிட்டி வித் ஹெர்முஸ் ஜலசந்தி. உங்களுக்கு இப்பொழுது புரிய நினைக்கிறேன். இந்த தீவு ஒரு இராணுவ அரண். இந்த தீவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தீவினுடைய தெற்கு கடற்கரை அதுதான் ஹெர்முஸோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அமெரிக்கா ஏன் இதை தாக்கினார்கள் என்று உங்களுக்கு புரியும். இவர்களுடைய இராணுவ வலிமையை அவர்கள் குறிப்பதற்காகத்தான் தற்போது இது நடக்கிறது. ஆனால் 72 மணி நேரத்தில் அமெரிக்கர்களுக்கு சவால் விடும் நிலையில் ஈரானியர்கள் ஒரு பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அடுத்து மட்டுமில்லாம அமெரிக்கர்கள் இந்த கெஷின் தீவை ஏன் தாக்கினார்கள்? இங்கதான் நான் உங்களுக்கு சொன்ன நிலத்தடிக்கு கீழ் ஏராளமான மிசைல்ஸ் மற்றும் இராணுவ தளவாடங்கள், ஏனைய சாதனங்கள். இப்ப நம்ம வீடியோக்கள்ல பார்க்கிறோமே, ஏராளமான அண்டர் கிரவுண்ட் பெரிய நகரங்கள், அதற்கு மிசைல்ஸ் சிட்டி என்று அழைப்போம். கீழே அவ்வளவு வச்சிருக்கிறாங்க. 2000க்கு மேற்பட்டவர்கள், தற்கொலை ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், ஐசிபிஎம், இது எல்லாமே இந்த கஷீம் தீவினுடைய மலைகளுக்கு ஆழமாகத்தான் இந்த மிசைல் சிட்டி இருக்கிறது. அமெரிக்கா தாக்கியதற்கு பதிலடி ஏன் கொடுத்தார்கள் என்று உங்களுக்கு இப்பொழுது புரியும்.
அவர்களுடைய உயிர் மூச்சான, உயிர் நாளமான இந்த மிசைல் சிட்டி எங்க இருக்கிறது? ஈரானுடைய தெற்கு பகுதி. அதாவது ப ப ப ப இந்த இந்த காஷ்மீருடைய தெற்கு பகுதி. அதுதான் ஹெர்முஸோடு இணைக்கப்படுகிற இவற்றில் தான் மலைகளுக்கு கீழ் இங்கே தான் மிசைல் சிட்டி இருக்கிறது. ஈரானுடைய மிசைல் சிட்டி. அதில் தான் பல்லாயிரக்கணக்கான அவர்களால் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கருவிகள் ஏராளமாக இருக்கிறது. இதைத்தான் அமெரிக்கா குறிவைத்திருக்கிறது. அப்படியென்றால் இதை குறிவைச்சிட்டோம்னா இவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? அமெரிக்கர்கள். அமெரிக்கர்கள் குறிவைத்தால் சும்மா இருப்பார்களா? பழிக்குறி வாங்கிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது உங்களுக்கு தெரியக்கூடிய உண்மை. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காஷ்மீர் தீவுகளை ஏன் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கான வலிமையான ஒன்று B-2 பாம்பர்ஸ். B-52 என்ன? அது கேரி பண்ணும். எதை கேரி பண்ணும்? நியூக்ளியர் வெப்பன்ஸை தூக்கிட்டு போகும். ஆனா B-2 என்பது ஒரு விமானம். இதை நீங்க சொல்றதா பேட் வடிவில் இருக்கும். வௌவால்களை போன்று இருக்கும். B-2 வேற, B-52 வேற. B-2வை வைத்துத்தான் அவர்கள் GBU-57 என்கின்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளை மலைகளை போட்டு ஆட்களை காலி செய்வது வழக்கம். இப்ப இந்த காஷ்மீர் தீவுகள்ல மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மிசைல் சிட்டின்னு சொன்னேன். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது. இவர்கள் ஆரவாரம் இல்லாத முழுமையான இந்த ராணுவ கண்ட்ரோல் மையத்தில் பங்கர் பஸ்டர்களை அமெரிக்கர்கள் உள்ளே போட்டாலும் ஈரானுடைய ஆயுதங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவிற்கு பாதுகாப்பான இடம்தான் இந்த காஷ்மீர் தீவுகள். ஆகவேதான் காஷ்மீர் தீவுகளை அவர்கள் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு தாக்குதலை நடத்தினார்கள். அதற்கு பதிலடி கொடுத்து விட்டார்கள். அதுல எத்தனை ஆயிரக்கணக்கான ஐசிபிஎம் இருக்கிறது? நூற்றுக்கணக்கில் 500க்கும் மேற்பட்ட ஐசிபிஎம் ரெடி பண்ணுகிறது. அமோனியா நைட்ரேட், டெர்நைட்ரேட் போன்றவைகள் வந்து ஹாங்காங்கிலிருந்து வந்தது. 800க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை தயார் செய்திருக்கிறார்கள். ஹைப்பர்சோனிக் ட்ரோன்கள், அது மட்டுமல்ல க்ரூஸ் மிசைல், ரெடார் சிஸ்டத்திற்கு தெரியாத அளவிற்கு இன்னும் ஏராளமான போட்டுகள். ஹெர்முஸ் பக்கத்துல போட்டுகள்லாம் அங்கதான் வச்சிருக்கிறாங்க. மிசைல் சிட்டி. அப்ப அமெரிக்கர்கள் மேலோதிக்கமாக தன் பங்கர் பஸ்டரை போட்டாலே அதனால எதுவுமே பெனிட்ரேட் ஆகாது, ட்ரில் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்டர் டெரிட்டோரியல் த சிஸ்டம் சோ கால் காஷ்மீர் ஐலண்ட். அந்த காஷ்மீர் ஐலண்ட்ல கை வைத்தது தான் அவர்கள் இன்றைக்கு குவைத்தை அடித்திருக்கிறார்கள். ஹெல்ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அது சக்சஸ்ஃபுல் ஆச்சாங்கிறது தெரியாது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது ஈரானுடைய வலிமையை காட்டுகிறது. ஈரானுடைய வலிமை என்ன? அமெரிக்கர்களுக்கு எதிர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் ஈரான் சோலி முடிந்தது. அவர்களுக்கிடத்தில் சக்தி இல்லை என்று நம்பலாம். ஆனால் ஈரானியர்கள் எங்கும் வலிமை இழக்கவில்லை. அமெரிக்கர்கள் யோசித்து யோசித்து தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கர்கள் தாக்குதலுக்கு இவர்கள் பயனளிக்கிறார்கள். உடனடியாக 26 கப்பல்களை அனுப்பிவிடுகிறார்கள். ஏராளமான கப்பல்கள் போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் தொடர்கிறது. அவர்கள் நாட்டுக்குள் பல பிரச்சனைகள் இருப்பது வேறு. பசி இருக்கிறது, அழிவு இருக்கிறது, ஏராளமான உயிர்களை இழந்திருக்கிறார்கள். அதை தாண்டியும் இன்றைக்கு IRGC தாக்குப்பிடித்து நிற்கிறது. இந்த நடவடிக்கையில அமெரிக்கா ஒற்றை வார்த்தையில் சென்காம் பொய் என சொல்லிவிட்டார்கள். இதான் உண்மை. இப்போது நாம் நேற்று சொன்ன அதே கருத்து, பாபல் மந்தப் மூடப்பட்டால் என்ன நடக்கப் போகிறது? இப்போது இந்த பாபல் மந்தப் என்பது ஒரு ஒரு மைய நிலை. ஹெர்முஸ் ஜலசந்தி ஒரு அணுகுண்டு. அணுகுண்டு வீச வேண்டியதில்லை. கப்பல்களால் தாக்க வேண்டிய தேவையில்லை. விமானங்களின் மூலம் குண்டுகளும் போட வேண்டியதில்லை. உயிரிழப்பே இல்லாத ஒரு அணுகுண்டு தான் ஹெர்முஸ். இப்பொழுது மற்றொரு அணுகுண்டு வந்திருக்கிறது. அந்த அணுகுண்டு தான் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பாபல் மந்தப். பாபல் மந்தப்பை அவர்கள் மூடினால் அதன் மூலமாக இப்போது அவர்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஈரான், ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள். ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்து இஸ்ரேலை காலி செய்வதற்குத்தான் இந்த முக்கூட்டணியை ஈரான் அமைத்திருக்கிறது. பாபல் மந்தப் ஹெர்முஸ் வளைகுடாவை தாண்டி ரெட் சீல செங்கடல் பகுதிகளில் மூடிவிட்டால் அது அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். அந்த சிக்கலின் மூலம் சவுதி அரேபியா பாதிக்கப்படும். சவுதி அரேபியா மட்டுமல்ல, இஸ்ரேல் பாதிக்கப்படும். எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும். இப்போது அமெரிக்காவுடைய இந்த போக்குகளை பார்க்கின்ற போது ஹவுதிகளும் இவர்களும் இணைந்து
செங்கடலை மூடிவிடக்கூடிய அபாயம் உடனடியாக தெரிவதைப் போன்று நமக்கு தெரிகிறது. எந்த நேரமும் செங்கடல் பகுதியிலே தாக்குதல் நடத்தலாம். பழைய முறையை விட இப்பொழுது புதிய முறைகளை அவர்கள் கையாளலாம். யாரு? ஹவுதிகள். இப்போது இந்த ஹவுதிகள் செங்கடல் பகுதிகளை தாக்குதல் நடக்கிற போது அவர்கள் சொமாலியாவிலே சொமாலி லேண்ட் என்று ஒரு பகுதியை தங்களுக்காக உருவாக்கினார்கள். அது ஒரு போராளி குழுக்கள். அதற்கு யாரும் ஆதரவு கொடுக்கக்கூடாது என்ற நேரத்தில் சொமாலி லேண்ட் என்கின்ற போராளி குழுக்களின் மூலம் அது ஒரு தேசத்தை உருவாக்க தங்களுக்கு சாத்தியமான நிலையை உருவாக்கியது இஸ்ரேல். இதற்கு எல்லா நாடுகளும், அரபு நாடுகளும் எல்லாம் கண்டனம் தெரிவித்தார்கள். ஆகவே இப்பொழுது இதுதான் சமயம் என்று சோமாலியாவுடைய ஃபெடரல் ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் சோமாலியா, ஈரான் மற்றும் ஹூதிகள் அனைவரும் இணைந்து செங்கடலை மூடப்போகிறார்கள். கப்பல்கள் எங்குமே செல்ல முடியாது. இதுல ஒரு முக்கூட்டணி. ஒன்று சொமாலியாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மற்றொன்று ஈரான், மற்றொன்று ஹவுதிகள். இப்போது சொமாலி லேண்டை உருவாக்கி அந்த தேசத்தை பிரிப்பதற்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஏஇயும் யூதர்களும் திட்டமிடுவதை சொமாலி பயங்கரமாக எதிர்க்கிறார்கள். ஏனைய அரபு நாடுகளும் எதிர்த்தார்கள். எனக்கு புரியவில்லை, யுஏஇ ஏன் இவ்வளவு நேசமாக யூதர்களோடு இருக்கிறார்கள்? யூதர்களுக்கு அந்த அளவிற்கு நேசம். கடந்த மார்ச் மாதம் 26 உலகத்தால் வெறுக்கப்பட்ட பெரிய கிரிமினல் சர்வசாதாரணமாக யுஏஇக்கு வந்து இறங்கிவிட்டு பல மணி நேரம் உட்கார்ந்து ஐன் என்கின்ற ஓமன் எல்லையை பகிர்ந்து கொள்கிற ஒரு அழகான இடத்திலே வந்து தங்குகிறான். இந்த அளவிற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு அந்த நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது எல்லோருக்கும் புரியவில்லை. பெஞ்சமின் நெத்தன்யாகுவை உலகம் வெறுக்கிறது என்று அமெரிக்க அதிபர் சொன்னதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒருவரால் உலகமே யூதர்களை வெறுக்கிறது. ஆனால் உலகமே யூதர்களை வெறுத்து உலகமே கிரிமினல் ஆக்கினாலும் அவர்கள் கண்களுக்கு அழகானவராக யுஏஇக்கு இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் தெரிகிறார். ஆகவே இப்போது சொமாலிலேண்டை உருவாக்கி விட்டதால் ஹவுதிகள், ஈரானியர்கள், சொமாலியர்கள் 3 பேரும் இணைந்து செங்கடலை மூடப் போகிறார்கள். ஆக செங்கடலை இனி மூடக்கூடிய சூழல் தான் வரும். ஆகவேதான் மார்க்கோ ரூபியோ சொல்கிறார்கள், போர் முடிந்து விட்டது. எப்படி முடிந்தது? என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க? எப்படி முடிந்ததுனால் இப்போது 95, 96 நாள் ஆயிட்டு. அப்ப இதற்கு மேல் அது 100 நாட்கள், 200 நாட்கள் ஆகிவிட்டால் அசிங்கமாயிரும். அதனால போர் முடிந்து விட்டால் நாங்கள் புதிய போர். ஏற்கனவே அவர்கள் அதற்கு ஒரு பெயரை வைத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும். அந்த பெயரை வைத்துக்கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள். அதற்கு பேரு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று பெயரை வைத்தார்கள். அதற்கு முன்பு ஏதோ ஒரு பெயரை வைத்தார்கள். அதற்கு பிறகு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இப்போது அந்த பெயரெல்லாம் முடித்துவிட்டு மறுபடியும் இப்பொழுது புதிதாக ஒரு பெயரை வைப்பார்கள். அவர்கள் கேவலத்தை மறைப்பதற்குத்தான் இப்படியெல்லாம். நாங்கள் முதல் போரை முடித்தோம், 2ஆம் போரை முடித்தோம், அதற்கு பிறகு இது 3ஆம் போர் என்று சொல்வதற்கு மார்க்கோ ரூபியோ புது கதையை பேசுகிறார். ஆனால் போர் முடியவில்லை என்பதை ஈரான் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய முஜித்தபா கொமேனி எந்த நிலையிலும் எங்களுடைய இறையாண்மை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? உலகம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? இப்போது இதற்கான தீர்வு என்ன? வேற ஒன்றுமில்லை. சொமாலியாவும் ஈரானும் அதாவது ஹவுதிகளும் இணைந்தால், செங்கடலை மூடிவிட்டால், பாபல் மந்தப்பை மூடிவிட்டால், அதாவது ஹெர்மூஸை விட பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஒன்று உருவாகிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை. இதற்கிடையில வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் ஏற்படுத்திய அதிர்வு என்கின்ற அந்த ஆங்கில செய்தியினுடைய தமிழாக்கம், ஈரான் இதுவரைக்கும் ட்ரோன்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் அமெரிக்கா பெரிய அளவில் நடத்தவில்லை. அமெரிக்கர்கள் ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்தினார்கள். பெரிய மலைகள் போல கப்பல்கள், பங்கர் பஸ்டர்கள், F-2 சீரியஸ் விமானங்கள், அதையெல்லாம் காட்டி உலகத்தை மயக்கி கொண்டிருந்தார்கள். அதை போன்று கேரி பண்ணக்கூடிய B-52 விமானங்கள், அதை போன்று மிகப்பெரிய கார்கோ விமானங்கள், இதெல்லாம் பார்த்து உலகம் மலைத்தது. இது அவ்வளவையும் தன் காலு கீழே போட்டு மிதித்து விட்டது ஈரான் என்பதை யார் சொல்லியிருக்கா? நான் சொல்லல. வாஷிங்டன் போஸ்ட் தன் செய்தியிலே சொல்கிறது. அதில் அது என்ன சொல்கிறது என்று சொன்னால், இப்பொழுது அதை நான் தமிழிலே தருகிறேன். வாஷிங்டன் போஸ்டில் பென்டகன், அமெரிக்கா ஈரானை பார்த்து உக்ரைன் போரில், அதாவது
ஈரான் ஏற்படுத்திய இந்த அதிர்வுகளை பார்த்த அமெரிக்கா ஈரானுடைய ட்ரோன்கள் ஷாஹின் 129 36 91 இவைகள் உக்ரைன் போரில் ஏற்படுத்திய மரண கோலத்தை பார்த்து தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுடைய குறைந்த முதலீட்டில் தொழில்நுட்பங்கள் செய்கிற மரண கோலத்தை பார்த்து பென்டகன் அதிர்ந்ததாகவும் இந்த ட்ரோன்கள் முக்கியத்துவத்தை மலிவான விலைகள் இந்த ட்ரோன்கள் தயாரிப்பதற்கான ஒரு போட்டியை இப்போது அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவை பார்த்து எல்லோரும் சொன்னார்கள். இப்பொழுது அமெரிக்கர்கள் ஈரானை பார்த்து தாங்கள் இந்த குறைந்த தொழில்நுட்பத்தில் ட்ரோன்களை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்வதன் விளைவாக 3 லட்சம் ட்ரோன்களை உருவாக்கும் முயற்சியில் கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்தக்காரர்களை பென்டகன் தேர்வதாக ஈரானை பின்பற்றி அமெரிக்கா ஈரானை பின்பற்றி பென்டகன் தொழில்நுட்பத்தில் ஈரானை போன்று தாங்கள் மாறுவதற்கும் மிகப்பெரிய பொருட்செலவை கைவிடுவதற்கும் எளிய நிலையில் அவர்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் MQ-9 அதனுடைய ஒட்டம் 30 மில்லியன். எவ்வளோ? 30 மில்லியன். இதுல 24 கீழே இறக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 மில்லியன்னா ஒரு 280 கோடி 300 கோடி எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டாங்க. எஃப் சீரிஸ் ஃபிளைட் இப்போ பறக்கிறதே இல்லை, அடிச்சு தூக்கிடுறாங்க. எப்படி? சீனாவில் இருக்கக்கூடிய மெப்பேட் மூலம் மேன்பேட் அப்படிங்கிற ஷோல்டரில் வைத்து அடித்து காலி செஞ்சிடுறாங்க. இப்போ அதற்கு பதிலாகத்தான் 3 லட்சம் ட்ரோன்கள் குறைந்த விலையில் உற்பத்தி செய்வதற்கு தொழில்நுட்ப வல்லுநர்களை அமெரிக்கா தேடுகிறது என்ற செய்தி இப்போது வந்திருக்கிறது. இதன் விளைவாக அவர்கள் போர்க்களத்தில் மலிவான முறையில் எளிய முறையில் இப்போ அமெரிக்கர்கள் செய்ய முடியாது. 8 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். ஆனால் இப்போ ட்ரோன்கள் நாள் ஒன்றுக்கு 200 செய்கிறார்கள். அந்த தொழில்நுட்பம் இவர்கள்ட்ட தான் இருக்கு, வேற யார்கிட்டையும் இல்லைங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இன்றைய செய்தியில நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இறுதியாக ஒரு செய்தி, ஈரான் ஒரு லெவல் மாறிவிட்டால் அவர்கள் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளிலே நுழைவதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவை அவர்கள் அழிக்கும் என்ற பெயரில் லெபனானில் மக்களை காலி செய்கிறார்கள். ஆகவே ஒருவேளை ஈரானுடைய இந்த கோபத்தின் விளைவாக இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் தாக்கப்படலாம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அதே போன்று இப்பொழுது நமக்கு அடுத்த செய்தி என்னவென்றால், குறிப்பாக இந்த பென்டகன் நடவடிக்கைகளை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது இந்த மேற்கு அதாவது ஹவுதிகளின் மூலமாக பாபெல் மந்தப் மூடப்பட்டால் ஹைஃபா துறைமுகம் முடங்கிவிடும். ஹைஃபா துறைமுகம் முடங்கிவிட்டால் ஏராளமான பொருளாதார நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்க வேண்டும். ஹைஃபா துறைமுகத்தை மூடி தாக்குதலையும் தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் படுமோசமான ஒன்றாக உலகம் போய் கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு எட்டிய வரை சமாதானம் தெரியவில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற நிலையை ஈரான் எடுத்திருக்கிறது. இனி சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன, தலைக்கு மேல் வெள்ளம் போன கதையாக நிலைமை மாறி இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.